இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தில் நல்லவராக இருந்தாரா? நடத்தினாரா? உங்கள் தேவையெல்லாம் சந்திச்சாரா? ஆமாம். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேங்க்யூ. யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன், சவுண்டை கொஞ்சம் குறைச்சிக்க, சவுண்டை குறைச்சி. யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன், நீ மாத்திரமதி எனக்கு. யெகோவா உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பி, என் தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பி, என் தேவையெல்லாம் சந்திப்பி. நீ மாத்திரமதி, நீ மாத்திரமதி, நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவன், உம் வார்த்தையால் பரிசுத்த உன்னதர் நீரே. உம்மன் யெகோவா நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும். இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தி, என்னையே மீட்க உம்மையே தந்தி. உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். சொல்லலாமா கரங்களை? உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ? எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம்
சித்தம் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், நேசிக்கிறேன், அழைத்தீரே பரிகாரி என்னை மீட்டீரே, திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆன்லைனில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், மன சோர்வுகள், பயங்கள், அவிசுவாசங்கள், பிள்ளைகளை குறித்து கவலை, பாரம் விலகும்படி செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடும், பலனை கொடும், ஜீவனை கொடும், தீர்க்காயுசை கொடும், தடைகள் எல்லாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அந்த யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு, தேவ பிரசன்னத்திலிருந்து எடுக்கும் தீர்மானங்கள், இல்லாட்டி டெசிஷன் மேக்கிங் இன் ஹிஸ் பிரசன்ஸ். தேவ சமூகத்தில் இருந்து எப்படி தீர்மானங்களை எடுப்பது, அப்படி எடுக்கும்போது நடக்கிற ஆசீர்வாதம், தேவ சித்தமில்லாத காரியங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம், அதனால் ஏற்படுகிற தோல்வி, அதுதான் அந்த தீர்மானம், டெசிஷன் மேக்கிங். பக்கத்தில் சொல்லுங்களேன், தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். தீர்மானம் என்றால் என்ன? இப்போ நெட்டில் போய் பார்த்தேன், என்ன டெசிஷன் மேக்கிங் என்றால் என்ன? பல அர்த்தங்கள் இருக்கு. மீனிங் ஆஃப் டெசிஷன், தெளிவாகவும் விரைவாகவும் முடிவெடுக்கும் திறன், தெளிவாகவும் விரைவாகவும் முடிவெடுக்கும் திறன். தமிழில் தான் சொல்கிறேன். பல்வேறு சாத்திய கூறுகளை எண்ணி பார்த்து தொடர்பு அல்லது மதிப்பீடு, முடிவு, துணிவு, a choice or judgment that you make after thinking about various possibilities, an act of choosing between one or more people or things, ரெண்டு அல்லது மேற்பட்ட பொருள், நபர், ஒன்றை தெரிந்தெடுத்தல். நல்ல கவனிங்க, இந்த டெசிஷன் மேக்கிங் இதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே நீங்கள் காத்திருந்து எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு தவறான முடிவு, ஒரு வாலிப தங்கச்சி, அவன் ரொம்ப அழகாக இருக்கும், சின்ன ரிலேட்டிவ், அந்த பையனும் சூஸ் பண்ண பையன் ரொம்ப அழகான பையன், விரும்பி திருமணம் முடிச்சுட்டு பிறகு 15 வருஷம் கழித்து எங்கள் வீட்டு முன்னால் வந்து தலையில் மண்ணள்ளி போட்டுட்டு அவங்க சொன்ன காரியம், நான் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன். வேதத்தில் பார்க்கலாம், 2 பேர் சூஸ் பண்ணுறேன், ஆபிரகாமும் சூஸ் பண்ணுறேன், லோத்தும் சூஸ் பண்ணுறேன், எங்கே போய் குடியிருப்பது. இந்த டெசிஷன் மேக்கிங் முதலாவது தேவ சித்தப்படி, பக்கத்தில் சொல்லுங்க, தேவ சித்தப்படி உங்களுடைய குடியிருப்பு இருக்க வேண்டும். தேவ சித்தப்படி குடியிருப்பை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான், அவனை சூஸ் பண்ணுற முடிவை முதலாவது விட்டு கொடுக்குறான். தன்னுடைய அண்ணன் பையன் லோத்துக்கு, நீ கிழக்க போனால் நான் என்ன செய்கிறேன்,
மேற்க போகிறேன். நீ தெற்க போனால் நான் வடக்க போகிறேன். நீ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது லோத்து முதலாவது சூஸ் பண்ணுகிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எனக்கு தெரியும் இங்கே வந்திருக்கிற அநேகர் உங்கள் வாழ்க்கையில் சில தீர்மானங்களை எடுக்கக்கூடிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறேன். பிள்ளைகளை குறித்து, தங்கக்கூடிய இடங்களை குறித்து, வாங்கக்கூடிய வீடுகளை குறித்து, சொத்துக்களை குறித்து. லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். சோதம் குமாரா அது தேவனுடைய தோட்டம் போல இருந்துச்சான். பக்கத்தில் சொல்லுங்களேன், பார்த்த உடனே கண்களில் முடிவு பண்ணாத. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், ஹெல்ப் பண்ணுறாரு, பிரகாசமுள்ள மன கண்களை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள், என்லைட்டன்ட் ஐஸ். நீதிமொழிகள் 15:30 போட்டிருக்கு, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கண்களின் ஒளி, எல்லாம் சொல்லுங்க, கண்களின் ஒளி சொல்லுங்க. இந்த சூஸ் பண்ணுறதுல நீங்கள் தவறினால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும். எபேசியரில் 1:18 போட்டிருக்கு, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் இன்னது என்றும் பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை இன்னதென்று அறியும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்லைட்டன்ட் ஐஸ். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்குமானால் நீங்கள் சூஸ் பண்ணுற காரியம் கரெக்டாக இருக்கும். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் சூஸ் பண்ணால் அவன் பார்க்கும்போது தேவனுடைய ஃப்ரெண்டாக இருந்து சூஸ் பண்ணான். பக்கத்தில் சொல்லுங்களேன், தேவனோட ஃப்ரெண்டாக இருந்து காரியங்களை சூஸ் பண்ண. ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே இதை வாங்கலாமா, வாங்கக்கூடாது. துணி கடைக்கே போகிறேங்க, ஒரு சின்ன ஜெபம், மனைவியை பிள்ளைகளை கூப்பிட்டு போவேன், சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே இவங்க குயிக்காக என்ன செய்யணும், முடிவு எடுக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், பெஸ்ட்டை முடிவு எடுக்கணும். சிலர் இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், உன் இஷ்டப்படி ஒரு சாரி எடுத்துக்கோ. அப்புறம் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்குன்னா நான் உனக்கு என்ன செய்கிறேன், எது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணி இப்போ சொல்லுவேன். அப்படி ஓகே, இது ஏன் இஷ்டப்படி, இதில் தலையிடாதீங்க, நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சாரி எடுக்கும்போது இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்கும், இல்லாட்டி இதை விட இது நல்லா இருக்கும். அப்படி இப்போ நல்லா கவனிங்க, சூஸ் பண்ண வேண்டிய நேரம் வரும் பொழுது ஆபிரகாம் தேவனோடு இசைந்து முடிவு எடுக்கிறான். பக்கத்தில் சொல்லுங்க, தேவனோடு இசைந்து முடிவு எடுக்கிறேன். இதுதான் ஏதேன் தோற்றத்தை போல் இருந்த லோத்து கடைசியில் மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து, வேதம் சொல்லுகிறது ஒரு கண்மலையில் போய் குடியிருந்தான். அவனுக்குன்னு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. இவன் லோத்து எப்படி இருந்தவன், நீங்கள் ஆதியாகமம் 13 போட்டிருக்கு, அவனுடைய செல்வத்தை, ஆபிரகாம் செல்வத்தை பூமி தாங்கக்கூடாது இருந்தது. பெரிய செல்வ செழிப்புள்ளவனாக இருந்தான். யார்? லோத்து, ஆபிரகாம். பட் தேவ சித்தம் இல்லாத இடத்துல அவன் குடியிருக்கும் போது கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார். பெரிய இழப்பை அவன் சந்திக்கிறான். வேதத்தில் பார்க்கலாம், தேவ சித்தம் இல்லாத இடத்துல ஒருத்தன் இருந்து தேவ சித்தமான இடத்துக்கு வரும் பொழுது வருகிற ஆசீர்வாதம். நீங்கள் 1 சாமுவேல் 27 தாவீது அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான், இதுவரைக்கும் நான் என் திறமையினால, என் கெட்டிக்காரத்தனத்தினால, என் சாமர்த்தியத்தினால சவுளுடைய கைக்கு நான் தப்பிட்டேன். இப்பவும் பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் தப்புவதை பார்க்கல, வேற வழி இல்லை அப்படின்னு தனக்குள்ளே என்ன செய்தான் பாருங்க. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கு, நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கு நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் மேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். பக்கத்தில் சொல்லுங்க, இது வரைக்கும் உங்களை நடத்தினது, உங்களை காப்பாற்றினது கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? உங்கள் திறமையினால, ஏன் திறமையினால, உங்கள் கெட்டிக்காரத்தனத்தினால, ஏன் கெட்டிக்காரத்தனத்தினால.
நம்மளால் வாழ முடியாது, நம்மளால் ஜெயிக்க முடியாது. தாவீது நினச்சா இது வரைக்கும் நான் என் திறமையினால என் புத்திசாலித்தனத்தினால நான் தப்பிட்டேன், இப்போ பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி தேவ சித்தம் இல்லாத இடத்திற்கு போய் மாட்டிக்கிட்டான் தாவீது. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 30 பார்த்தீங்கன்னா, தாவீது பலமில்லாமல் போக மட்டும் அழுதானா. 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தம். ஏன் அப்படின்னா தேவ சித்தமில்லாத சிக்கலாகல போய் சிக்கிக்கிட்டான். ஒரு தம்பி தெரியும், பாளையங்கோட்டையில் பொண்ணு வீட்டில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே இவன் நெட்டில் போய் சேட் பண்ணி தன்னை விட 2 வயது 3 வயது ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணி, அது பெரிய கோடீஸ்வரம் விட்டு புள்ள. கடைசியில் 3 வயசு வரைக்கும் புள்ள பிறந்து அந்த புள்ள ஸ்விம்மிங் பூலில் போய் அவங்க வீட்டில் உள்ள ஸ்விம்மிங் பூலில் போய் இறந்து, புருஷனும் மனைவியை நீ தான் நான் தான் அதனால தான் புள்ள இறந்துச்சுன்னு டைவர்ஸ் ஆகி இப்போ மறுபடியும் அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம். தேவ பிரசன்னத்தில் இருந்து தீர்மானம் பண்ண வேண்டிய திருமணம் பார்த்தீங்கன்னா நெட்டில் போய் சேட் பண்ணி. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை பெஸ்ட்டு வர வேணுமா, சரியான நபர் சரியான நேரத்தில் சரியான இடத்துல உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணை வர வேண்டுமானால் ஈசாக்கு வேதத்தை தியானித்து கொண்டிருந்தான். அவங்க அப்பா சொல்கிறார், தூதர்களை உனக்கு முன்பாக அனுப்புவார் பெண் பார்க்க. அதே போல் தூதர்கள் போய், வேதம் சொல்லுது ஆதியாகமம் 24 ரெபேக்காலை குறித்து மகாரூபவதி. பைபிள் அவளை பற்றி ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், மகாரூபவதி. ஒரு சிலரை பற்றி தான் மகாரூபவதின்னு போட்டிருக்கு. அபிகாயில் மகாரூபவதி, எஸ்தர் மகாரூபவதி. அடுத்தாப்புல உன்னத பாட்டில் உங்களே என்னையும் பற்றி போட்டிருக்கு, என் ரூபவதியே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் புறாவே. கரங்களை தட்டுவோமே, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை அப்படி தான் பார்க்குறார். அப்போ நல்லா கவனிங்க, அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகை. ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை அந்த பொண்ணு. இவன் தேவ பிரசன்னத்தில் தேவ சமூகத்தில் மாப்பிள்ளை வெயிட் பண்ணுறான். இவ்வளோத்துக்கும் பொண்ணுடைய ஃபோட்டோ அவனுக்கு கிடைக்கல, பொண்ணுடைய முகத்தை அவன் பார்க்கலை. கருப்பா செவப்பா குட்டையா நெட்டையா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் சொந்தக்காரங்க ஒரு அம்மா தான் மகனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒரு ஃபாதர் பெர்க்மேன்ஸை வச்சு கெட் டுகெதர் ஒன்று வச்சுருந்தோம் பாளையங்கோட்டையில் 1995ஆம் வருடம். எங்கள் சொந்தக்கார அம்மா வந்து இப்போ மகனுக்கு பொண்ணு பார்க்கணும். கடைசியாக அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு எங்கிட்டலாம் கேட்டாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. கடைசியில் அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்டாங்க, ஏம்மா என் மகனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு சம்மதமா அப்படின்னே கேட்டாங்க. அந்த பொண்ணுகிட்டே போய் அந்த சிஸ்டர் சொல்லிச்சு, எனக்கு சம்மதம் தான், ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க எனக்கு இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், மாப்பிள்ளை போவே இல்லை. மகாரூபவதி புருஷனை அறியாத கன்னிகை. வேதம் சொல்லுகிறது சுறுசுறுப்பு. 10 ஒட்டகத்துக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறார். நல்ல பாடி ஸ்ட்ரென்த்து அவளுக்கு. அக்கா வாழ்நாள் முழுவதும் எடுத்து ஊற்றலாம். அன்றைக்கி ஒரு நாள் தான் ஊற்றுனான். என்றைக்கோ ஒரு நாள் வீட்டில் கரண்ட் இல்லை, மோட்டர் இல்லை, ஒரு நாள் 100 குடம் தண்ணி எடுத்து ஊற்றலாம். இப்போ நல்லா கவனிங்க, பெண்ணை அவன் எப்படி செலக்ட் பண்ணான் அப்படின்னா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், தேவ பிரசன்னத்தில் இருந்து. எல்லாம் சொல்லுங்கள். இந்த காலவெளியில் நான் சொல்லுகிற காரியம் தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் இருக்க வேண்டிய இடம். தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டான், பலமில்லாமல் போக மாட்டான், அழுதான், முட்டாள்தனமாக நான் முடிவு எடுத்துட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது அவன் திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் நான் தாவீது. அது மாத்திரமல்ல, நீங்கள் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் இப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட டெசிஷன் கேட்குறான், தீர்மானத்துக்கு. ஆண்டவரே நான் எங்கே போய் குடியிருக்கலாம்? முதல்ல தவறான முடிவு எடுத்து தவறான
பண்ணிட்டான். இப்போ 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது, எப்ரோனுக்கு போ. எங்கே போக? ஆண்டவர் சொல்கிறார் யூதாவுக்கு போ. யூதாவில் எங்கே போக? எப்ரோனுக்கு போ. ஐயா, தெருவை கேட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரா? வேதம் சொல்லுது நடுத்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ. வீட்டு பேரை சொல்லுவார். ஆமாம், கொர்நேலின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வீட்டுக்கு போ. சிமியோன்கிற வீட்டில் பேதுருன்னு ஒருத்தன் ஜோம் பண்ணிட்டு இருக்கான், அவன் வீட்டுக்கு போ. ஹோலி ஸ்பிரிட் வில் கைட் யூ. பக்கத்தில் ஆவியானவர் கூகுள் மேப்பை விட தெளிவாக நடத்துவார். கூகுள் மேப்பை போட்டு நிறைய தப்பாக இருந்து தெரியுமா? திடீர்னு கூகுள் மேப்பை போட்டால் பேக் 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 எல்லாம் போகும். கரெக்டாக ஒருத்தர் என் வீட்டை தேடி கண்டுபிடிக்க கூகுள் மேப் போட்டு வந்தேன் பாஸ்டர், இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ 7 தெரு தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு. ஐயா, கூகுள் மேப் தப்பாக நடத்தலாம், பரிசுத்த ஆவியானவர் நேர்வழியாய் கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் இருந்தது போல் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. நான் குயிக்காக முடிச்சிடுறேன், 1/2 ஹவரில். ஆனால் கர்த்தர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீர்மானம், டெசிஷன் மேக்கிங். 2 பேரும் ஒரே வீட்டு மருமகா, 2 பேரும் தீர்மானம் எடுக்கணும். ஒருபால் ரூத். 2 பேருமே என்ன தீர்மானம் எடுக்க? கவனிங்க, வேதம் சொல்லுது ஒருபால் அவள் நகோமியோட போக அவள் சூஸ் பண்ணலை. ஆனால் ரூத் என்ன கவனிங்க, ரூத்து அவள் சொன்னா, நான் உம்மை விட்டு போவதை பற்றி நீர் பேச வேண்டாம். ரூத் ஒரு டெசிஷன் எடுக்கிறார். உம்முடைய ஜனம், உம்முடைய தேவன், மரணமே இல்லாமல் உம்மை என்னையும் பிரிக்கக்கூடாது. ஒரு டெசிஷன் எடுக்கிறா பாருங்க. வேத சரித்திரம் சொல்லுது, கோலியாத்தினுடைய முப்பாட்டி தான் இந்த ஒருபால், ரூத்தினுடைய கோ சிஸ்டர். ஆனால் தாவீதினுடைய முப்பாட்டி எது தெரியுமா? யாரு? ரூத். அப்பத்தின் வீட்டை அவர் தெரிந்து கொள்கிறாள். டெசிஷன், சில தீர்மானங்கள். முதலாவது, நீங்கள் குடியிருக்கக்கூடிய பூர்வ எல்லையை தேவன் நியமித்திருக்கிறாரா? எல்லாம் சத்தமா சொல்லலாம். நான் குடியிருக்கும் எல்லையை தேவன் முன்குறித்திருக்கிறார். ஐயா, தேவ சித்தப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கறி எல்லாம் சத்தங்க சொல்லுங்க, இறைச்சி சொல்லுங்க, மட்டன், பர்கர், பீஸா உங்களை தேடி வரும். இல்லை பாஸ்டர் ஸ்விக்கியில் சொல்லியாச்சுன்னா இப்போ எல்லாமே தேடி வருது பாஸ்டர். தேவ சித்தப்படி எலியா கேரி தாற்றங்கரையில் போய் இருந்தான். அவனுக்கு வேண்டிய இறைச்சி தொண்டை காகங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டான். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. இப்போ கேரி வற்றி போயிட்டு, ஐயா சாரிபாத் விதவை வீட்டில் மாவையும் எண்ணெயும் வற்றி போகாத பண்ண கர்த்தர் கேரி தாற்று நீரை வற்றி போகாமல் இருக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்களேன். முடியும். ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேருக்கு ஒரு நதி பாய்ந்து 4 ஆறுகளாய், பைசோன், வேற என்னது? ஆமாம், கிங்கோவா, கிகோன், ஐப்ராத்து, இன்னும் ஆயலோன் என்னமோ வரும், பொன் விளையிற பூமி, ஆவிலா தேசம். ஒரு குடும்பத்துக்கு 4 ஆறுகளை. சிம்சோன் தண்ணி கேட்ட உடனே பள்ளத்தாக்க பிளக்க செய்து ஒரு நீரூற்றையே ஆண்டிருக்க ஆறையே கட்டளையிட்ட கர்த்தரால் கேரி தாட்டங்கரையை வற்றாமல் இருக்க பண்ண முடியும். ஆனால் கேரி தாற்று ஆண்டர் வற்றி போக பண்ணினாராம். வற்றி போக பண்ணி வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாரிபாத் விதவை வீட்டுக்கு என்ன செய்யணுமா? போக வேணும். எல்லாம் சொல்லுங்கள், காட் ஆஃப் கைடன்ஸ். சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். உங்களை வழி நடத்துகிற கர்த்தர். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. முதல் தீர்மானம்,
இங்கே எங்கே இருக்க வேண்டும்? தேவ சித்தப்படி உங்களுடைய குடியிருப்புகள், உங்களுடைய வீடுகள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன் என்கிற ஒரு தீர்மானம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆலயத்திலே தன்னை உங்களை போவேன் என்கிற தீர்மானம். இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு. நான் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் இருந்தேன். ஏன்னா வேதம் சொல்றது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்து. எல்லாம் சொல்ல சத்தமாக சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்படுதலுக்கும் செழிப்புக்கும் ரொம்ப சம்பந்தம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். நீதிமானாகிய நீங்களும் நானும் பனையை போல செழித்து, ஆக்சுவலாக பேரீட்சை மரத்தை போல செழித்து. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தில் பேரீட்சை பழம் ரொம்ப முக்கியம். பேரீட்சை பழத்தை போல செழித்து, கேதுருவை போல அவன் என்ன செய்வானா? வளருவான். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். செம்மையான கூடாரம் செழிக்கும். தேவன் செழிக்க பண்ணுகிற தேவன். இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம், சிமியோன் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் போகும்படி தீர்மானம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறீங்க. நான் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் இருந்தேன். அந்த ஒரு வாலிபர் டீமாக திருநெல்வேலியில் ஒரு வாலிபர் குழுவாக இருந்தோம். அதில் இருந்த பையங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 30-40 வருஷம் முன்னால் இருந்ததை நான் சொல்கிறேன். ஒருத்தர் அமெரிக்கன் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காப்புல. இன்னொரு குடும்பம் இரும்பு வியாபாரம் தான், எங்களை போல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம். பிள்ளைகள் எல்லாம் இவ்வளோ தான் இருக்கும், 4 அடி உயரம்தான் இருக்கும் எல்லாம். ஆனால் ஆலயத்திலேயே தான் கிடக்கிறது. ஆலயத்தில் கிடந்ததில் ஆசீர்வாதம், உண்மையிலே அது பெரிய ஆசீர்வாதம். அந்த அவர் பேர் சாலமோன், ஞானி சாலமோன். எல்லாரும் பாட்டு படிக்கும்போது அவர் ஒரு ட்ராக்கில் இழுக்கும். ஆனால் மூத்த பையன் பார்த்தீங்கன்னா IES, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், அதை படித்து அவன் லண்டனில் இருக்கு. 2வது பையன் துரசிங், அந்த பையன் பார்த்தீங்கன்னா CBI ஆஃபீஸர். 3வது பையனுக்கு படிப்பே வராது, பாலிடெக்னிக் ஃபெயில். நான் இப்போ ஒரு 5 வருஷம் முன்னால் திருநெல்வேலி போயிருக்கும்போது கேட்டேன், செல்வின் எப்படி இருக்கான்? எனக்கு பெரிய ஆச்சரியம். இந்த 2 பிள்ளைகளை விட செல்வின் பார்த்தீங்கன்னா அண்டர்சி இன்ஜினியராக, கடலுக்கு கீழே கப்பலில் போய் வேலை பார்க்குற. 2 மாதம் வேலைன்னா 2 மாதம் லீவாம். பாலிடெக்னிக் ஃபெயிலு. இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படும் போது, அங்கே இருக்கும்போது வருகிற ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வைக்கிறீங்க. 3வது செல்வின் எப்படி இருக்கான்னு கேட்டால், 3வது பையனை பார்த்தீங்கன்னா அவன் தான் பாஸ்டர். இந்த 2 பையனுக்கு படிப்பே வராத பையன் இந்த லண்டனில் IES இன்ஜினியரிங், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் முடிச்சு லண்டனில் ஒர்க் பண்ணுற அவரை விட, CBI ஆஃபீஸரை விட இந்த படிப்பு வராமல் ஃபெயிலான கேஸு சர்ச்சுக்குள்ளேயே தான் கிடப்போம் நாங்கள்லாம். இந்த பையன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு 2 அண்ணன் தம்பி சம்பளத்தை விட பல லட்சம் சம்பளம். கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். முதலாவது குடியிருக்கும்படி எல்லையை நீங்கள் தீர்மானிக்க தேவன்கிட்ட கேளுங்க. தேவ சித்தப்படி ஆபிரகாம் இருந்தான். வேதம் சொல்லுது, நீ வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இடங்கொண்டு என்ன செய்வாய்? பெருகுவாய். 2வது கர்த்தருடைய ஆலயத்துக்கு அங்கே பிரசன்னத்தில் தங்கியிருப்பேன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் ஒரு கிராமம், எனக்கு கரெக்டாக அந்த ஊர் ஞாபகம் வரலை. அந்த ஊரில் ரேனியஸ் ஐயர்வாள் அப்படின்னு ஒரு ஐயர்வாள் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரேனியஸ் ஐயர்வாள். அப்போ அந்த சபையில் பார்த்தீங்கன்னா, அந்த ரேனியஸ் ஐயர்வாள் சபையில்
நிறைய பேர் பனை ஏறி பனை மரத்துலேருந்து பதினி இறக்குறவங்க. அவங்க சபைக்கு வரும்போது கொஞ்சம் லேட்டாகவே வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரேனியஸ் அயர்வாள் கேட்டாராம், நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு லேட்டாக வாரீங்க? அப்போ அவங்க எல்லாம் ஏழை எளிய ஜனங்கள், ஐயா நாங்கள் பதினீர் இறக்கி அதை விற்றுட்டு தான் நாங்கள் வர முடியும், காரணம் எங்களுக்கு கஷ்டம். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருடம் முன்னால் நடந்த உண்மையான சம்பவம். சர்ச்சுக்கு ஏன் லேட்டாக வரீங்க? நாங்கள் பதினீர் இறக்கி அதை விற்றுட்டு தான் வர முடியும், காரணம் எங்களுக்கு காசு ரொம்ப நெருக்கடி, எங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு அப்போ தான் போட முடியும். ஏன்னா அப்போ எல்லாம் அரை அண்ணா ஒரு அண்ணா. அப்போ இந்த ரேனியஸ் அயர்வாள் சொன்னாராம், ஒரு சின்ன ஆலோசனை, பதினீர் இறக்கி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவார், திருப்பி போய் பதினீர் வையுங்க. இப்போ அவங்க சொன்னாங்களா, ஐயா பதினிங்கிறது அப்படி சாதாரண காரியம் கிடையாது, இறக்கி அப்படியே வச்சா அது என்ன செஞ்சிடும், புளிச்சிரும் சளிச்சிரும், அதனால் பதினி அப்படி செய்ய முடியாது. இப்போ இவர் சொன்னாரா, இல்லை பதினியை இறக்கி வச்சுருங்க, பதினி இறக்கி வச்சுட்டு சர்ச்சை முடிச்சுட்டு பிறகு பதினி விற்க போங்க, உங்கள் பதினி கெடாது அப்படின்னார். நல்லா கவனிங்க என்ன நடந்துச்சு. பதினியை அந்த கன்னியாகுமரி பக்கம் அந்த ஒரு ஊர், நல்ல ஊர் மறந்துட்டேன், அந்த ஊரில் பதினி எல்லாம் இறக்கி வச்சுட்டு சர்ச்சுக்கு எல்லாரும் வந்து சர்ச்சை முடிச்சுட்டு பிறகு பதினி விற்க போனாங்களாம். சுற்றிலும் உள்ள நூற்றுக்கணக்கான வில்லேஜில் சூப்பரான பதினி அந்த ஊர் பதினி தானே. கரங்களை தட்டுங்களேன். சுற்றுப்பட்டு நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பெஸ்ட்டு பதினி எதுன்னா அந்த ஊர் பதினி. ஏன்னா பதினியை இறக்கி வச்சுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு சர்ச்சை ஆராதனையை முடித்து மறுபடி பதினி வைக்க போயிருக்கேன். இன்றைக்கி ஒரு டேட்டா சொல்லுது, அந்த குறிப்பிட்ட சர்ச்சுக்கு ரெகுலராகி வந்த குடும்பம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஐயா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்கள் அம்மாவா எங்கள் அப்பாவா. இப்போ வெயில் காலம்னு 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும், 7:50 அப்படி பழகுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தகப்பன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பது. இப்போ அந்த ஊர் டேட்டாவை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருந்து புறப்பட்டு எத்தனையோ கலெக்டர், டாக்டர், எத்தனையோ IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ் அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்காங்களா. கரங்களை தட்டுங்களேன். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே நான் தெரிந்து கொள்வேன். தாவீது சொல்கிறான், பெரிய ராஜா, 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய சமூகத்திலே செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதே நான் தெரிந்து கொள்வேன். அந்த கன்னியாகுமரி பக்கம் அந்த பதினி இறக்குன கிராமத்தில் இருந்து ஒரு டாக்டரை என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் மீட் பண்ணியிருக்கார் சமீபத்தில். அவர் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலர், இதில் அவர் டாக்டராக இருக்கார். அவர் சொன்னாரா, நான் இந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் டாக்டராக இருக்கேன், டெய்லி எனக்கு 10 கேஸு தான் என்னை கன்சல்ட் பண்ண கவர்மெண்ட் அனுமதிக்கு. கவர்மெண்ட்டில் பெரிய சீஃப் டாக்டராக இருக்கார், டெய்லி 10 கேஸு தான் கவர்மெண்ட்டு எனக்கு பார்க்க அனுமதிக்கு அப்படின்னு அப்பாயின்மெண்ட் கொடுக்கேன். சரி, ஒரு கேஸுக்கு எவ்வளோ ரூபான்னா, ஒரு கேஸ் பார்க்குறதுக்கு 30,000 ரூபா. பதினி இறக்கின குடும்பத்தில் இருந்து இன்றைக்கி ஒரு மெடிக்கல் டாக்டராக ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்ன சாட்சி, எங்கள் முன்னோர்கள் தேவனுடைய ஆலயத்தை நேசித்தார்கள், தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்மானம் முதலாவது, எங்கே நீங்கள் தேவ சித்தப்படி குடியிருக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வரும். அதான் நான் சொன்னேன். முதலாவது தேவ சித்தம் இல்லாத சிக்கலாகளை போய் மாட்டினா தாவீது, எல்லாவற்றையும் இழந்தான். தேவ சித்தப்படி எப்ரோனுக்கு வந்தான், எபூசியர் பட்டணத்தை பிடித்தான். எபூசியர்லாம் சொன்னாங்களா, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். ஐயா, எந்த ஏரியாவில் உங்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறார்களோ அந்த ஏரியாவில் அந்த ஏரியா எபூசியர் பட்டணம் தான் பின் நாட்களில் சீயோன் கோட்டையாகி துதி ஆராதனை
24 மணி நேரமும் நடந்துச்சு. அங்கே தான் தேவன் மகிமையாய் வெட்டி சிறக்க பண்ண போகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் எந்த ஏரியாவில் பிசாசு பலமாய் உங்களை தாக்குகிறானோ அந்த ஏரியாவில் தான் மிகப்பெரிய வெற்றியை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எந்த மோசையை தண்ணியில் போட்டு கொல்லணும்னு பார்வோன் கட்டளையிட்டு அந்த சேவர்களுக்கெல்லாம் அவன் ஆர்டர் போட்டு நைல் நதியில் பிள்ளையை போட்டுறணும் கொன்றணும், அப்படியே இல்லாட்டாலும் இவனை கொண்டு போய் வெட்டி கொண்டானுங்களோ அதே தண்ணீர்கள் மேலே தான் வேதம் சொல்லுகிறது தண்ணீரை இரத்தமாய் மோசே மாற்றினான். வேதம் சொல்லு தண்ணீரை மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினான். செங்கடல் முன்னால் நின்று கோலை நீட்டுறான். எந்த தண்ணி அவனுக்கு கண்டமோ அந்த தண்ணி மேலே தான் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை அதிகாரங்களை கொடுத்தார். ஸோ எந்த பண கஷ்டத்தில் நீங்கள் அதிகமாக உடைக்கப்பட்டிருந்தீங்கன்னா நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க, கர்த்தர் அதில் ஒரு திறந்த வாசலை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறார். சரீர வியாதியில் நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு நொந்து போய் இருந்தீங்கன்னா உங்கள் மூலமாய் சுகமளிக்கும் ஊழியத்தை கர்த்தர் தரப்போகிறார். பிள்ளைகள் மூலமாய் தலை குனிஞ்சு நீங்கள் நடப்பீர்களானாலும் அதே பிள்ளைகள் மூலமாய் தலை நிமிர கர்த்தர் பண்ண போகிறார். அப்போ நல்லா கவனிங்க, அந்த வில்லேஜில் அந்த ஒரு டாக்டர் சொல்ல டெய்லி எனக்கு 3 லட்சம் ரூபா 10 கேஸ் தான் பார்க்குறாரு, டெய்லி 3 லட்சம் ரூபா. அவர் சொல்கிறார் எங்கள் முன்னோர்கள் தேவனுடைய ஆலயத்தை நேசித்தாங்க. 10 இறக்கி வச்சுக்கிட்டு 10 கெட்டு போனாலும் பரவாயில்ல பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு ரேனியஸ் அய்யர்வால் சொல்லிட்டாருன்னு சர்ச்சில் வந்து அமர்ந்துட்டு பிறகு போய் 10 விற்று அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ டாக்டர்ஸ், கலெக்டர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர். காரணம் முதலாவது என்ன தீர்மானம் பண்ண வேண்டும்? தேவ சித்தப்படி உங்கள் குடியிருக்கும் எல்லை. 2வது ஒரு தீர்மானம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தேவ பிரசன்னத்திற்கு என்னை நான் அர்ப்பணிப்பேன். ஐயா ரெகுலராக கொரியாவில் ஒரு டேட்டா எடுத்தாங்களாம். கொரியா பெர் கேபிட்டா தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ள உலகத்தில் பெஸ்ட்டு நாடு என்னன்னா கொரியா, சவுத் கொரியா. நார்த் கொரியா கிடையாது, அது ஒரு சைக்கோ ஒன்று ஒருத்தர் இருக்கேன். சவுத் கொரியாவில் ஏன் இவங்களுடைய தனிநபர் வருமானம் பெருகிறது என்றால் அதில் ஒரு முக்கியமான முதல் ரீசன், they are ரெகுலர் சர்ச் அட்டண்டன்ஸ். தேவ சமூகத்திலே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவ சமூகத்தில் இல்லாத ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல. என்னுடைய ஆலயத்தின் நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குவேன். அப்போ ஆலயத்தில் நன்மைகள் இருக்குது, திருப்தி இருக்குது. ஆலயத்தில் வரும்போது வேதம் சொல்லி சகோதரர்கள் ஒருமித்து கூடி வரும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கு என்ன செய்வாராம்? கர்த்தர் கட்டளையிடுகிறார். என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். மகிழ்ச்சி எங்கே இருக்குது? தேவ பிள்ளைகள் கூடி வர்ற இடத்துல. முதல் தீர்மானம், நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? தேவ சித்தப்படி இருக்கிறீர்கள். அதான் சொல்கிறேன். தாவீது எங்கே போகணும்? யூதா பட்டணத்துக்கு போ. யூதா பட்டணத்துக்கு எங்கே போகணும்? எப்ரோனுக்கு போ. சவுல் கேட்குறான், ஒருபடி மேலே போய் எந்த தெருவுக்கு போகணும்? நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ. அங்கே அனனியான்னு ஒருத்தர் இருக்கான், வீட்டு அட்ரஸை கொடுக்குறார். கொர்நேலி ஜோம் பண்ணுற ஆண்டர் கேட்குறான், சிமியோன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சிமியோன் வீட்டுக்கு போ. அங்கே பேதுரு ஒருவன் இருக்கா. எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் யார் இருக்கா? அவங்க பேரை கூட ஆவியான ஒரு அழகாக சொல்லுவார். கரங்களை தாட்டுங்க. குருஸ்திவாகரன் அவர் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணலை. ஒன்று ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், இந்த வீட்டுக்கு போ, இந்த குடும்பத்தில் இந்த ஒரு பேர் இந்த பேருடைய பெண் இருக்குது, நீ போய் கேளு. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாமல் தடையாகிட்டே வந்திருக்கு. அவர்கிட்ட பேசும்போது குருஸ்திவாகரன் ஒரு தடவை சொன்னார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது, இந்த வீட்டுக்கு போ, இங்கே ஒரு இப்படி பையன் இருப்பான், இந்த ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை நீ என்ன செய், உனக்கு கேளு, அவங்க கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 3 பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. ஆண்டவர் என்னை நடத்தினார் பிரதர். 40 வயசுக்கு மேலே வேதத்தில் பார்க்கலாம், பெத்லகேமியான ஈசாய் வீட்டுக்கு போ, ஆண்டவர் அட்ரஸ் ரொம்ப அழகாக கொடுப்பார். அதுக்காக ஒரு சிஸ்டர் தெரியும், மதுரையில் தான் ஒரு சிஸ்டர், நான் முதல்ல இருந்த சர்ச். அந்த சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் வந்து மூக்குப்பொடி வியாபாரம். என்ன வியாபாரம்? மூக்குப்பொடி. அது தேவ சித்தம் இல்லாத வியாபாரம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால்
ஒரு சிஸ்டர் ஆன்லைனில் எனக்கு ஜெப குறிப்பு போட்டிருக்கு. தத்தநெறியில் கிறிஸ்டியன் சிஸ்டர், தத்தநெறி தான், தத்தநெறி மதுரை தத்தநெறின்னு அதில் ஆன்லைனில் வருது. நிறைய இடங்கள் அமெரிக்காவிலேருந்து வருது, சவுதியிலேருந்து வருது, மலேசியாவிலேருந்து வருது. ஆன்லைனில் தத்தநெறி மதுரை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மதுரையிலேருந்து தத்தநெறியிலேருந்து ஏதோ ஒரு கால் வருதே, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிக்கவும். வாசி அப்படிங்கிறேன். பாஸ்டர் நாங்கள் we are selling கஃபின் பாக்ஸ், சவப்பட்டி விற்றுக்கிட்டு இருக்கோம், எங்கள் வியாபாரம் பெருகணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படி. தத்தநெறியில் அந்த சிஸ்டர் கஃபின் பாக்ஸ் சவப்பட்டி விற்றுக்கிட்டு இருக்கேன், இந்த வியாபாரம் பெருகணும்னு நான் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா? எனக்கே ஒரு மாதிரி என்ன ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது 100 மடங்கு ஈசாக்கை போல் பெருகணும்னா எல்லாம் செத்து போவான், பாஸ்டரே செத்து போவான் போல். இப்படி பாருங்கள், விசுவாசிகள் பாருங்கள் எவ்வளோ ஞானமாக நம்மளை போய் சன்னல் பின்னலான்னு. பல தேசங்கள்லேருந்து நமக்கு ஜெப குறிப்பு வருது, ஆன்லைனில் வருது, நமக்கு சந்தோஷம். இந்த வாரமே 4-5 ஃபோனு கனடா அங்கங்கிறதுலாம் வந்துச்சு, ஜெபம் பண்ணுறோம். நம்ம தத்தநெறி மதுரைன்னு ஒன்று அப்படியே பொங்குச்சு. சார் நம்ம உதற என்ன தான் சொந்த ஊர் திருநெல்வேலினாலும் மதுரைக்காக ஜெபம் பண்ணி, மதுரை ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி மதுரை ஜனங்கள் மேலே ஒரு அன்பு எனக்கு உண்டாயிட்டு ரொம்ப. சரி, எனக்கு இனிமேல் எந்த ஊர் அப்படின்னா எனக்கு என் மைண்டு ஃபுல்லாக மதுரை தான். அந்த மதுரையில் முதல்ல மதுரை, ஐயர் பங்களா, திருப்பாலை, காத கிணறு, கடத்தினேந்தில் ஆசீர்வாதிங்கன்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல திருநெல்வேலி, பாளையங்கோட்டை ஆசீர்வாதிங்கன்னு சொல்லிடுவேன். பாளையங்கோட்டையில் எம்பி எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னா என்னென்னு தெரியலை. இப்போ நல்லா கவனிங்க, இந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது, நான் என்ன செய்ய? ஆண்டவரே சகோதரி தொழில் ஆசீர்வதிங்க. அவன் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு எங்கள் பிள்ளைகள் போகக்கூடாது, வேற எவனா போய் தொலையட்டும் அப்படி ஜெபம் பண்ணி ஆகணும். ஞானமாகவும் ஜெபம் பண்ணணும். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கிடுங்க, வேற எவனா அது போட்டு ரொம்ப இழுத்துட்டு இருக்கிற கேஸாக அது போட்டோம், அது பெட்டிக்கிட்டி விற்கட்டும், ஒரே ஆளுக்கு 4-5 பெட்டியை வச்சு எதையா பண்ணட்டும். நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள், தீர்மானம் சொல்லுங்கள். முதலாவது நீங்கள் தேவ சித்தப்படி நீங்கள் இருந்தா, ஐயா நீங்கள் தேவ சித்தப்படி, சகாரா பாலைவனம் தான் இருக்கிறதுல உலகத்தில் பெரிய பாலைவனம். இந்தியாவில் பெரிய பாலைவனம் இருக்குது, தார் பாலைவனம். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, சின்ன வயசில் எனக்கு எவ்வளோ மெமரி பவர் இருக்குன்னு. தேவ சித்தப்படி தார் பாலைவனத்தில் நடுவில் போய் மாட்டினா கூட, சகாரா பாலைவனத்தில் திசையே தெரியாமல் நீங்கள் போய் சிக்கினா கூட, தேவ சித்தப்படி நீங்கள் அங்கே இருந்தால் உங்களுக்கு காலையில் பொங்கலும் உளுந்த வடையும் கிடைக்கும். மதியம் என்னது? மதியம் நெய் மீன், மட்டன் சாப்ஸ், லெக் பீஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் சாக மாட்டேங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தார் பாலைவனத்தை விட, சகாரா பாலைவனத்தை விட கொடூரமான வனாந்தரத்தில் இருந்தாங்க. தேவ சித்தப்படி அவங்க அங்கே இருந்ததுனால காலையில் மன்னா, இறைச்சி, கரங்களை தட்டுங்களை, கண்மலையின் தண்ணி. நீ தேவ சித்தப்படி எங்கே இருந்தாலும் உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர், உன்னை நடத்த வேண்டிய பொறுப்பு அவர். வேதம் சொல்லுது, வனாந்தரத்திலே கண்மணியை போல. உபாகமம் 32 போட்டிருக்கு, அவர் ஒருவரே உன்னை நடத்தினார். ஊழியத்தில் உள்ள வாசிங்க 32:10 வாசிங்க. பாலான நிலத்திலும் ஊழியத்தில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை என்ன செய்தாராம்? கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். He kept him as the apple of his eye. கண்மணி போல காத்தருளினார். அப்போ தேவ சித்தப்படி நீங்கள் குடியிருங்க. ரெண்டாவது, தேவனுடைய சித்தத்திற்கு படி தீர்மானம் பண்ணுங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு வருவேன். மூன்றாவது ஒரு தீர்மானம், நம்ம தானியேல் 1:8 தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் பண்ணிக்கொண்டான். டெசிஷன் மேக்கிங்.
ஐயா 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி வேண்டிக்கும். ஐயா எல்லாம் சொல்லுங்க, நல்ல கையை வச்சு சொல்லுங்க. என்னை தீட்டுப்படுத்தாதபடி நான் தீர்மானம் பண்ணிக்கொண்டேன். வேதம் அடுத்த வசனம் சொல்லுது, பிரதானிகள் கண்களிலே தயை கிடைத்தது. தயை கிடைக்க செய்த கர்த்தர். எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, தீர்மானங்கள் தயையை கொண்டு வரும். ஃபேவர். ஒரு தம்பி தெரியும், ஒரு நாள் பார்த்தேன், டாஸ்மார்க்கில் போய் பாட்டில் வாங்கிட்டு வரான். ஏய், நீ ஆண்டவுடைய பிள்ளை, அறிவு இருக்கா? டாஸ்மார்க்கில் போய் பாட்டில் வாங்கிட்டு வர முட்டா பையலன்னு. எனக்கு இல்லை, எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு அதை கொடுத்தாதான் அவங்க வேலை பார்ப்பான். டாஸ்மார்க்கில் போய் ஒரு பாட்டில் வாங்கி முதலாளி கொடுத்தாதான் அவன் வேலையை கண்ணை தக்க வச்சுக்கிடும். நான் சொன்னேன், இது வந்து உனக்கே கேடா முடியும், உனக்கே கேடா முடியும். இல்லை, நான் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல், நான் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கேன். சொல்லி 2 மாதம் ஆகலை, ஃபோன் வருது, இந்த தம்பி நல்ல தண்ணி அடிச்சுட்டு அவனை எந்திக்கவே முடியும். தொடர்ச்சியாக 8 குவார்ட்டர் அடிச்சிருக்கான். தப்பு செய்யலை, ஆனால் தப்பு பக்கத்தில் அவன் போயிட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா என்ன செய்யலை, முடியலை. ஹை வால்டேஜ் ஒயர் பக்கம் நீங்கள் போயிட்டு தப்பிச்சிடலான்னு நினச்சா தப்ப முடியாது. வேதம் சொல்லுது, யோசேப்பை பற்றி, அவன் அவளோட இருக்க சம்மதிக்கவில்லை, பேச சம்மதிக்கவில்லை. கரங்களை தட்டுங்களை. ஐயா, உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் நெட்டில் நியூஸில் பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்கள் கெட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. வேதம் சொல்லுது, உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. உண்மையா ஒரு கணவன் மனைவியை நேசித்தா, இல்லாட்டி ஒரு மனைவி கணவனை நேசித்தா, தவறான தொடர்புகளுக்கு அங்கே இடமே இல்லை. மனைவிகளே உங்கள் புருஷரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு சொல்ல போனால், உங்கள் புருஷர் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வேண்டாம். உங்கள் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு சின்ன காரியம், ஒரு குறிப்பிட்ட சகோதரியை நான் சொன்னேன், பாஸ்டர் அவர் எனக்கு நைட் ஆனால் குட் நைட்னு போடுவார். இந்த சகோதரிக்கு 44, அவருக்கு 64. நான் சொன்னேன், பிறகு காலையில் குட் மார்னிங்னு போடுவார். நான் சொன்னேன், வேண்டாமே சிஸ்டர், அவர் எதுக்கு, அவருக்கு ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவர் குட் நைட் போட்டு அவர் குட் மார்னிங் போட வேண்டிய அவசியம் தேவையில்லையே. வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். குடும்பம் அப்படின்னா பவர்ஃபுல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைபிளுடைய மேத்தமெட்டிக்கல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேர்ல்டு மேத்தமெட்டிக்ஸ். உலகத்தில் 1 + 1 = 2. இது உலகம் சொல்லக்கூடிய ராமானுஜம் கணக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது 1 + 1 = 1. அவர் கணவனும் மனைவியும் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். கரங்களை தட்டுங்களேன். அவர்கள் ஒரே சரீரமாக இருப்பார்கள். முதலாவது தீர்மானம் தேவ சித்தப்படி. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் வனாந்தரத்தில் போய் இருந்தால் கூட உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ், வேதம் சொல்லுது 40 வருடம் அவங்களுடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகலையும். காரணம், உடம்புல வேர்வே வரலை. ஏன் ஷர்ட்டில் இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, ஏன் அப்படின்னா வேர்வை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதரட்சை பழசாய் போகலை, அவங்களுடைய கால் வளர வளர பாதரட்சையும் வளர்ந்துருக்கு. கரங்களை தாட்டுங்கள். அல்லேலூயா. அப்போ தேவ சித்தப்படி நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் தேவ சித்தப்படி உங்களுக்கு வரும். அது முதல் தீர்மானம். நீங்கள் இருக்கிற இடம் தேவனுடைய சித்தப்படி இருக்கிறீர்களா?
ரெண்டாவது, தேவனுடைய ஆலயத்திற்கு வருவேன். வேதம் சொல்லுகிறது, யாரு? சிமியோன், வயசான ஆள், ரெகுலர் அட்டெண்டன்ஸ், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான். ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஒரு பிள்ளைய கையில் எடுக்கான். அதுதான் ஆண்டவராகிய இயேசு. உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. இஸ்ரவேலுக்கு ஆறுதல். ஆறுதல் என்பது ஒரு நபர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் இயேசு அப்படி பார்க்குறான். தேவனுடைய ஆலயத்தில் எல்லாம் சொல்லுங்க, இயேசு வார்த்தை உங்களோடு நேருக்கு நேர் இடைப்படும். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூன்றாவது தீர்மானம் எல்லாம் சொல்லுங்க, என்னை தீட்டுப்படுத்தாதபடி. தானியேல், ஐயா இந்த பரிசுத்த வாழ்க்கை, வேதம் சொல்லுது, பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. சின்ன வயசில் எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசில் நீதிமொழிகளை இப்படி ஒன்று அதிகாரத்தை எடுத்தால் 31 வரைக்கும் ஒரு 55 1 மணி நேரம் ஆகும். நல்ல ஞாபகம் இருக்குது. 10th முழுவதும் நான் 10th பாஸ் பண்ணது. 10th பாஸ் பண்ணோன்னு பயங்கர டவுட். ஆனால் கிட்டத்தட்ட 306 மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். செய்த ஒரு காரியம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீதிமொழிகளை 1 அதிகாரத்துலேருந்து 31 அதிகாரத்தை 1 ஹவர் வாசிறது அட் அ ஸ்ட்ரெச். சின்ன வயசில் பைபிள் அன்றைக்கி உங்கள் மெமரி பவர், உங்கள் ஞானம், உங்கள் பிள்ளைகள் பெருகணும்னா, எக்ஸ்பர்ட் ஆகணும்னா, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. சங்கீதம் 1:19-7 போட்டிருக்கு, கர்த்தருடைய வேதம் பேதைகளை என்ன செய்யுமா? ஞானிகளாய் மாற்றும். ஐயா எவ்வளோ கூறுகட்ட பயலாக இருந்தால் சரி, உங்கள் பிள்ளைகளை ஒரு வயசு ஆக ஆக ஞானிகளாய் மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு உண்டு. நம்முடைய வேத வசனங்களை கொண்டு 119, 97, 98, 99 முதியோர்களை விட ஞானம், முதியோர்களை விட ஞானம். நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த பைபிளை ஒரு 75 தடவையாவது வாசிச்சிருப்பேன். இந்த பைபிளோட நேரம் செலவழிச்சது போல் வாழ்க்கையில் என் ஒய்ஃபோட கூட நான் நேரம் செலவழிக்கலை. ஆனால் இதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்கள் வேலைகள் எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் ஆயிரும். ஈஸியாக உங்கள் வேலைகள் முடியும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் நீங்கள் பேசுவதெல்லாம் வாய்க்கு. நான் நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். என் ஒய்ஃபு சொல்லுவாங்க, ரொம்ப சில நேரம், என்னங்க நீங்கள் பேசி என்ன ஆக போகுது. ஆனால் இப்போ சமீப நாட்களில் சொல்லிகிட்டே இருக்காங்க, அவர் என்ன சொல்லுதாரோ அதான் நடக்கு. நான் சொன்னால் கூட நடக்க மாட்டேங்க, அவர் சொன்னால் நடக்கு. கரங்களை தாட்டுங்களா? அல்லேலூயா. ஐயா ஆண்டவருடைய வார்த்தை முதியோர்களை விட ஞானம். 119, 97, 98, 99 போதித்தவர்களை விட ஞானம், சத்துருக்களை விட ஞானம். கரங்களை தாட்டுங்களா? அல்லேலூயா. இது உங்களுடைய நினைவை சிந்தை அப்படியே பரிசுத்தமாக்கும். பார்க்கணும், இந்த ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே போக போக ஆண்டவரை போல உங்கள் பார்வை மாற ஆரம்பிச்சு. ஆண்டவர் சொன்னார் சாமுவேலை பார்த்து, நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நான் பாரேன். ஆண்டவருடைய சிந்தை வேற. ஏசாயா 55 போட்டிருக்கு, உன்னுடைய நினைவு வேற, என்னுடைய நினைவு வேற, உன்னுடைய வழி வேற, என்னுடைய வழி வேற. உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. உன் நினைவுக்கும் என் நினைவுக்கும், உன் சிந்தைக்கும் என் சிந்தைக்கும், உன் வழிக்கும் என் வழிக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தேவனே சொல்லியிருக்கார். ஆனால் அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அதிகமாக வாசித்த பவுல் சொல்லுகிறான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. கிறிஸ்து சிந்தித்தது போல சிந்திக்கிறோம், கிறிஸ்து பார்க்கறது போல பார்க்கிறோம். கரங்களை தட்டுங்களே. உங்கள்கிட்ட போய் சொன்னேன், ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் பரிசுத்தம் பண்ணுவான். ஒரு வாலிப தங்கச்சி திருமணமானவர்கள். நான் நினச்சேன் சின்ன வயசில் தான் போராட்டம் இருக்கும் போல், கல்யாணம் ஆனால் பிரச்சனையே இருக்காது போல். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி 24 வயசில் கல்யாணம், 32 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியுது, திருமணம் ஆகாதவர்களுக்கு 1 மடங்கு அக்கினி சோலை என்றால் திருமணம் ஆனவர்களுக்கு எத்தனை மடங்கு? 7 மடங்கு. அவருக்கு 10 மடங்கு பிரச்சனைங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி.
ஐயா பரிசுத்தமாக வாழ்கிறது எவ்வளோ கான்ஃபிடென்ட், பரிசுத்தமாக வாழ்கிறது எவ்வளோ சந்தோஷம். நம்ம பார்வை அதுவும் மாற்றி விடுறார் ஆண்டவர். We have the mind of Christ. 2 கொரிந்தியர் 2 கடைசி பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க. ஃபார் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எல்லாம் சொல்லுங்க. எங்களுக்கோ, எல்லாரும் தலைமையில் கை வச்சு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு கொழுப்பு, என்ன ஒரு கான்ஃபிடென்ட். வேத வசனங்களால் நிறைய 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 உங்கள் பார்வை, உங்கள் சிந்தை, உங்கள் நினைவு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு நீதிமொழிகளில் சொல்றது, ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்கள் நினைவு தான் உங்களை நடத்தும். நான் இந்த சேலத்து பக்கம் ஏதோ ஒரு என்ன சமையல் ரொம்ப ஃபேமஸாக இப்போ நெட்டில் போட்டுட்டு இருக்காங்களா, ஒரு பையன், ஒரு வாலிப பையன், என்ன மாதம்பட்டி சமையல். அந்த பையன் ஓனர் பேர் தெரியுமா? ரெங்கராஜ். பரவாயில்ல. மாதம்பட்டி ரெங்கராஜ் ஒரு சின்ன பையன், ஒரு 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தம்பி பார்க்குறேன், சமையலில் இப்போ இந்தியா லெவலில் வெளிநாடுகள்லாம் அவனுக்கு ஆர்டர், கேட்ரிங். நம்ம ரொம்ப கேவலமாக பேசுவோம். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார். திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவனுக்கு சண்டை, ஒய்ஃபும் லேடிஸும் சண்டை போட்டிருக்கு. திடீர்னு கிச்சன்லேருந்து கரண்டியோடு வந்துட்டார். எப்படி என் பொண்டாட்டி நீ பேசலாம் அப்படின்னு. உடனே நாங்கள்லாம் பேசணும், பாரு இவர் தான் சமையல் பண்ணுதார், ஆம்பளை சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைபிள்லேயே போட்டிருக்கு ஆசேர், ஆம்பளை சமையலை பற்றி ஆதியாகமம் 49 போட்டிருக்கு. ஆசேர் ராஜாக்களுக்கு வேண்டிய சுவையான வர்க்கங்களை என்ன செய்வானா, சமைப்பான். என்ன கழுத கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான்னா எலிசா நாட்களில் பேய் கொம்முட்டி காய்களை கொண்டு போட்டானுங்களாம் கோவத்தில், சாகுங்கடா எல்லாம் ஒன்றும் அப்படின்னு. இப்போ எதில் மாதம்பட்டி அந்த பையன் சொல்கிறான், அவன் சினிமாவிலேயும் நடிக்கிறான். அவன் சொல்கிறான், நான் இப்போ கேட்ரிங்கையும் பேலன்ஸ் பண்ணுறேன், சினிமாவையும் பேலன்ஸ் பண்ணுறேன். நான் என்ன சொல்ல வரேன், ஒரே நபர் எதையும் நீங்கள் செய்யலாம். எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய நினைவுகள். எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய சிந்தை, என்னுடைய தாட் லைஃப். ஐயா அதுக்காக தான் உங்களுக்கு தேவை, உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு தரிசனம் தேவை. யூ மஸ்ட் ஹாவ் த விஷன். என்னவா ஆக போகிறீங்க, எங்கே போய் சேர போகிறீங்க, எதை நோக்கி உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ட்ரெயினில் நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஏறினீங்கன்னா அந்த டிக்கெட்டில் இருக்கும், ஃப்ரம் மதுரை டிபார்ச்சருங்க, புறப்படும் இடம் மதுரை, அரைவல் சென்னை, எப்போ புறப்படும், எப்போ சேரும், எத்தனை மணிக்கு, அதுக்கு டிக்கெட்டுக்கு வேண்டிய பணம், அதுக்கு என்ன விலைக்கரையை செலுத்தணும். தரிசனம் என்பது அதுதான். தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை சீரழியும்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதையே மாற்றி போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் என்று ஒன்று இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாகும். கரங்களை தட்டுங்களேன். ஆசையை தேவனே கொடுக்குறார், பைபிளில் போட்டிருக்கு. ஆசை வெறுத்து, ஆசையை அழிவுக்கு காரணம் புத்தர் சொன்னார். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சான், இந்த கொள்கை உலகம் முழுவதும் பரவணும். ஆனால் வேதம் சொல்லுது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்கையை உங்களிலே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:13 பேஷன். எல்லாம் சொல்லுங்க, பேஷன். காட் கிரியேட்ஸ் பேஷன். அவர் சொல்ல விருப்பத்தை அவரே உண்டாக்குறார். டிசையர்ஸ் அண்டு விருப்பத்தை உண்டாக்கி அவரே அதை நிறைவேற்றுகிறார். அதாவது நிறைவேற்றக்கூடிய பலனை தர்றார். ரொம்ப வேத்து ஊற்றிட்டு இருக்கோம். நான் டீக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடுறோம். மக்களை சொல்ல முடியாமல், பாஸ்டர் என்ன கஷ்டப்படுறோம் பாஸ்டர், முடிக்க போகிறேன், டீ தான் எதிர்பார்த்து வந்து போயிட்டாங்களா பாருங்க, வந்தவுடனே முடிச்சிடும். நல்லா கவனிங்க. எல்லாம் சொல்லுங்கள், தீர்மானம். சொல்லுங்கள், தானியேல் தீர்மானம், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி. அப்போ இந்த ஒரு ஹோலி லைஃப் அப்படிங்கிறது
தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ கவனிங்க, அந்த ஏற்கனவே சொன்ன ஒரு 40 நாள் 60 நாள் வீணான சம்பாஷணை, போய் பாவத்தில் இச்சையில் விழ வேண்டிய ஒரு சூழல். அப்போ செல்ஃபோன் சேட்டிங் இதெல்லாம் ஆகாத சம்பாஷணைகள். இன்னொரு வகையில் சொல்ல போனால் தேவனோடு நீங்கள் நடங்க. தேவனோட சஞ்சரிக்கிறவன், வேதம் சொல்லுகிறது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. தானியேல் தன் வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து தினமும் 3 வேளை ஆண்டவரோட பேசுகிறோம். தேவனோட நீங்கள் பேச ஆரம்பிங்கல்ல, வீணான பேச்சு வரவே வராது. யுவர் ஸ்பீக் இல்லாட்டி ஒரு வேர்ட்ஸ் வில் பி கண்ட்ரோல்டு பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். இயேசு ஏதாவது ஒரு இடத்துல போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அன்னைக்கு இருட்டில் பார்த்தேன் நல்லா இருந்தீங்க, பகலில் பார்த்தா நீங்கள் நல்லா இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுது, அவர் தம் வாயை திறவாது இருந்தார். தாவீதுடைய வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு இடத்துல விழுந்து போனால் மற்ற வெற்றி வாழ்க்கையை அவன் சொல்கிறான், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கிற வரைக்கும் என் வாயை கடிவாளத்தினால் கட்டி பெல்ட் போட்டு இறுக்கி வைப்பேன் என்றேன். இப்போ நாவு ரொம்ப முக்கியம். பாருங்கள், கப்பல்களை சிறிய சுக்கான் வழி நடத்தது, பெரிய காட்டை சிறிய தீக்குச்சி என்ன செய்தான், கொளுத்திடுது. அதே போல் வாழ்க்கைங்கிற சக்கரத்தை விசேஷமாக சொல்கிறேன். யாருக்கு கர்த்தர் பேசுகிறாருன்னு தெரியலை. செல்ஃபோன், தேவையில்லாத பேச்சு, மறுபாலரோடு உள்ள பேச்சு வார்த்தைகளை நீங்கள் சரியில்லாட்டி உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போவீர்கள். பரிசுத்த வாழ்க்கையை இழந்துட்டு ஒருத்தன் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் கதறுதான், ஐயோ என் போதகரின் போதனையை நான் கேட்கலையே. அதை போடுங்க, அந்த 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவா. எத்தனை வசனம்? 12. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. நல்ல தங்கச்சிமார், சின்ன பிள்ளைங்கோ, வாலிப பிள்ளைங்கோ, கடிந்து கொள்ளுதல். உங்கள் அப்பா அம்மாவை போல் நீங்கள் நல்லா இருக்கணும்னு இந்த உலகத்தில் நினைக்கிற ஆள் யாரும் கிடையாது. உங்கள் கணவனை போல் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. உங்கள் மனைவியை போல் நீங்கள் நல்லா இருக்க கிடையாது. சகோதரர்கள் வார்த்தைகள் அள்ளி விடுறது, கமெண்ட்ஸ். மனைவியை பார்த்து சொல்லுவோம், சேலை நல்லா இருக்கு, நீ நல்லா இருக்க. மனைவியை தவிர எல்லார்ட்டையும் போய் பல்ல காமிச்சிட்டு இருப்பார் ஒரு போலீஸ்கார், மனைவியை தவிர. அதே போல் போலீஸ்கார் பொண்டாட்டி எப்படின்னா, அந்த பாளையங்கோட்டையில் கணவனை தவிர எல்லார்ட்டையும் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா கீரியம் பம்பாயிருவாங்க. பாளையங்கோட்டையில் உண்மையாக நடந்த குடும்பம் பார்த்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேன். ஐ ஹாவ் நாட் ஒபேட் த வாய்ஸ் ஆஃப் மை டீச்சர்ஸ் நார் இன்க்ளீன்ட் மைன் இயர் டு தம் தட் இன்ஸ்ட்ரக்டட் மீ. நல்லா கவனிங்க, சபைக்குள்ளும் I was almost in all evil in the midst of the congregation and assembly. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானனே என்று முறையிடுவாய். என் சரீரம் உருவொழியும் போது. எந்த வசனம் அது? 11 பாருங்க. முடிவிலே and thou mourn at the last when the flesh and the body are consumed. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. பாவமே செய்ய வேண்டாம். திடீர்னு அன்னைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் என் மனைவி 2012, இன்றைக்கி 24 வருஷம் ஆச்சு. 2012 ஆபிரகாம் சார்லஸ் மீட்டிங்கில் கோட்டுக்கிட்டலாம் போட்டு ஃபோட்டோலாம் நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்கல்லாப்பா அப்படின்னு. நான் சொன்னேன், அது பழசு. இப்போ வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சு? 2024. பழைய காரியத்தை பற்றி பேசுவது ஞானம் அல்ல.
2006 ஃபோட்டோ, 2006 நான் மதுரைக்கு வந்த புதுசில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் தலையில் நிறைய முடி இருந்துச்சுல்ல. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக ஆண்டவருக்கு இந்நாள் வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பிரித்து எடுத்து வாழ்ந்துட்டோம். இப்போவே நம்ம என்ன செய்யுது, நிஜாம்பாக்கு மாதிரி நம்ம முகம் என்ன செஞ்சுக்கிட்டே இருது, சிறியவர் பெரியவர் விரும்புவது எல்லாம் நிஜாம்பாக்கு. பாவமே கர்த்தரோடு நடக்கிறோம். வெளியான மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கான், உள்ளான மனுஷன் எப்படி ஆகிட்டு இருக்கான், பெருசாகிக்கிட்டே இருக்கான். ஆனால் மூணாவது ஒரு தீர்மானம் எல்லாம் சொல்லுங்கள், தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி. என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஹோலினஸ் வில் பிரிங் கிரியேட்டிவ் ஐடியாஸ் டு த வேர்ல்டு. கரங்களை தட்டுங்களை. ஐயா, நீங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ஃபுட் கார்பரேஷன், இந்த தமிழில் என்ன சொல்லுவாங்க, உணவு கிடங்கு, கோடவுன், இதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? பேங்க் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? யோசேப். இந்த ஹோலினஸ் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட்டிவ் ஐடியா கொண்டு வரும். இது மூலமாக தான் உபாகமம் 28:1, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஹோலி தாட்ஸ் வில் பிரிங் கிரியேட்டிவ் ஐடியாஸ். சின்னவரோ பெரியவரோ அது முக்கியம் கிடையாது. உடைய நினைவுகள் சாகிறதுக்குள்ளே சாதிச்சுட்டு சாகணும். ஒரு 1000 குடும்பத்தை வாழ வச்சுட்டு சாகணும். எனக்கு பெரிய சந்தோஷம், நம்ம சபைக்கு வந்து கிட்டத்தட்ட 58 குடும்பம் சொந்த வீடை கட்டிட்டாங்க. நல்ல கரங்களை தான். அல்லேலூயா. சீக்கிரத்தில் கேட்டுட்ருக்கேன், ஆண்டவரே ஒரு 10 ஒரு சைவரை சேர்த்து விடுங்க, 58 580 மாறட்டும். அப்புறம் 580 ஒரு 5800 மாறட்டும். இந்த ஹோலினஸ் தான் கிரியேட்டிவ் ஐடியாவை. தானியேல் பார்த்து 140 தேசங்களுக்கு அதை ஈஸியாக அவன் ஹேண்டில் பண்ணுறான். 140 தேசத்தினுடைய வரவு செலவுகள் எல்லாம் பிரதானிகளுக்கு டாப்பாக இருந்தது தானியேல். யோசேப்பு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அவனுடைய கிடங்கள் இருந்தது. தானியங்களை சப்ளை பண்ணுறான். அந்த ஹோலினஸ் வில் பிரிங் கிரியேட்டிவ் ஐடியாஸ். பக்கத்தில் சொல்லுங்களேன், எகிப்தினுடைய மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், ஞானிகள் இவர்களை விட 10 மடங்கு சமர்த்தர்களை நல்ல கரங்களை தட்டி. ஐயா, ஆண்டவருடைய வேதத்தை வாசிச்சுட்டு நான் சொல்கிறேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், 1 மணி நேரம் காலையில் பைபிள் படிச்சுட்டு உங்கள் சப்ஜெக்டை படிங்க. 4 மணி நேரம் படிக்க வேண்டியதை 40 நிமிஷத்தில் நீங்கள் படிச்சிடலாம். ஏன்னா 1 மணி நேரம் நீ பைபிள் படிக்கும்போது கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்த கரம், எசேக்கியேல் மேல் இருந்த கரம், தானியேல் மேல் இருந்த கரம் உனக்கு இருக்கு. வேதம் சொல்லுது, கல்விமானின் நாவை கர்த்தர் உனக்கு தந்தருளுவார். சாலமோன் ஞானி சொல்லுகிறான், எப்படி படிக்கிற பிள்ளைகள் டாப்பர் IAS IPSலாம் நீங்கள் ஆகணும். அமெரிக்கா நான் போனோம்னா ஐநா சபையில் நம்ம பிள்ளைகள் இருக்கணும். பாஸ்டர் வாங்க ஐநா சபையில் ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லணும். படிப்புக்கான சீக்கிரட்டை சாலமோன் ஞானி சொல்லுகிறான், உதடுகளின் மதுரம். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாயில் இருந்தால் கல்வியை பெருக பண்ணுமா. ஞானத்துக்குரிய வசனங்கள் எடுத்து கல்தேய வாலிபர்களை பார்க்கலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக ராஜா கண்டான். சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஞானத்துக்கான வசனங்களை டெய்லி பிள்ளைகள் மேலே டிக்ளேர் பண்ணுங்க. நீங்கள் அறிக்கை எடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10th ஒப்பேற மாட்டேன்னு சொன்னால் டெய்லி பிரதர் லயனல், பிரதர் ஸ்டீஃபன் 1982 ஜோசோன் மீட்டிங் திருநெல்வேலியில் நடந்துச்சு. ஞானத்துக்கான ஒரு 15 வசனங்களை எடுத்து இதை மனப்பாடம் பண்ணி டெய்லி டிக்ளேர் பண்ணுங்க. நாங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், 10th கிளாஸு 2nd எடுத்தேன், பிகாமில் ஃபஸ்ட் கிளாஸ், எம்காமில் ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன் கேட்க கடவன், அப்படி ஒன்று கொடுக்கப்படும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கும். நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஐயா, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து ஆண்டோடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் தேவன் அவங்க சாதிக்காத நீ சாதிக்க முடியும். கரங்களை தட்டுங்களேன்.
கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவருடைய அறிவு பெரியது. ஏன்னா ஞானம் என்பது அது ஒரு திறமை இல்லை, அது ஒரு நபர். வேதம் சொல்லுது இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். அந்த நபர் உங்கள் கூட இருக்கும்போது வெற்றி என்பது ஒரு நபர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. வெற்றி யோசேப்போடு இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வெற்றி பெற செய்தான். கர்த்தர் வெற்றினா வேற யாரும் கிடையாது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்வது எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றான். அப்போ வெற்றி என்பது ஒரு நபர். அவர் அவங்க கூட, அவரோட நடங்க, அவர் வார்த்தையை தியானிங்க, அவருடைய மெசேஜை கேளுங்க, அவருடைய ஆராதனையை இது பண்ணுங்க. அதான் 3 வகையான தீர்மானத்தை பற்றி சொன்னேன். முதல் தீர்மானம், நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தேவ சித்தப்படி இருக்கிறதா. ரெண்டாவது, தேவனுடைய ஆலயத்திற்கு உங்களை விற்று போடுங்க, தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்துருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய, உங்கள் பிள்ளைங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஒரு தகப்பன் தாய் தேவ பிரசன்னத்தில் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் அங்கங்கே, வேதம் சொல்லி தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், உங்கள் தரித்திரம்லாம் ஓடியே போயிடும், அப்படி பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய திறமை, என் கெட்டிக்காரத்தன பிரகாரம் நான் ஒரு வீடை வாங்கினா ஒரு 25 லட்சம் தான் என்னால் கையில் உள்ளதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான். ஆனால் ஒன்று தெரியும், என் கூட ஒருத்தர் இருக்கார், என் கையில் வச்சு நான் கணக்கு போடலை. இயேசு தான் கையில் வச்சு கணக்கு போட்டால் 5 அப்பம் 2 மீனை வச்சு கணக்கு போட்டால் அவருக்கு தான் மாத்திரம்தான் சரியாக வரும். பக்கத்தில் சொல்லுவாங்க, கையில் உள்ளதை வச்சு கணக்கு போடாதீங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு கணக்கு போடாதீங்க, உங்களோட ஒருத்தர் இருக்கிறவரை வச்சு கணக்கு போடுங்க. கரங்களை தட்டுங்கள்ல, இருக்கிறவரை வச்சு கணக்கு போடுங்க. என்கிட்ட இருக்கிறத வச்சு கணக்கு போட்டால் 25 லட்சம் தான். ஆனால் இருக்கிறவரை வச்சு நான் கணக்கு போட்டேன், எனக்கே தெரியாது, 1,10,000. இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது, அடைக்க தான் போகிறேன். 1,10,00,000 வீடை வாங்கினார். நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு அல்ல, என்னை விட நீங்கள் பெரிய வீடை வாங்கணும், பெரிய இடத்த சுதந்திரிக்கணும், என் பிள்ளைகளெல்லாம் என்னை விட நல்லா இருக்கணும். ஒரு வீடு வாங்கியிருக்கல, ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு வீடை வாங்குங்க. ஏன்னா இந்த பூமியில் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழலாம். இந்த பூமியில் தேவன் ஒரு நல்ல பரலோகம் போகிறது ரொம்ப ஈஸி. பரலோகம் போகிறது உங்கள் பரிசுத்தம், உங்கள் கெட்டிக்காரத்தனம், உங்கள் ஜப வாழ்க்கை இல்லை. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினால, என் கிரிகளை அல்ல, அவர் செய்து முடித்த கிரிகளை நான் விசுவாசிக்கிறதுனால. கரங்களை தட்டுங்கல. பரலோகம் போகிறது ஈஸி. ஏன்னா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், ஜீவ மார்க்கம். ஒருத்தன் இயேசு என்றைக்கு ஏற்றுக்கிட்டானோ அன்றைக்கே அவன் பரலோகத்துக்கு தகுதியாகி விடுகிறான். இவ்வளவு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பரலோகம் போகிறது ரொம்ப ஈஸியாக. உங்கள் கெட்டிக்காரத்து நீங்கள் 4 நாள் நல்லா உங்கள் பக்தியை பற்றி பைபிளில் எழுதி போட்டிருக்கு. என் பக்தியை பற்றி, எப்ராஹிமே உன்னுடைய பக்தி விடியற் காலத்தில் உள்ள பனியே போல. 11 மணி பனி எங்கே போச்சுன்னே தெரியாது. பிள்ளைக்கு வேலை கிடைக்கணுமா 4 மணிக்கு எந்திப்போம், பிள்ளைக்கு வேலை கிடச்சிட்டா 7:30 மணிக்கு தான் எந்திக்கிறது. கல்யாணம் ஆகணும் ஆண்டவரே 20 நாள் உபவாசம், கல்யாணம் ஆயிட்டா 25 நாள் விருந்து. ஒரே வருஷம் ஆரம்பத்தில் டெய்லி 15 அதிகாரம் படிப்போம். பொங்கல் ஹாலிடே வந்துடக்கூடாது, உடனே எங்கேயாவது வெளியூர் போய் பைபிள் அத்தோடு முடிஞ்சிச்சு. உங்களுடைய என்னுடைய கிரியைகளினால அவருடைய கிருபை, அவர் செய்து முடித்த கிரியைகளை விசுவாசிக்கும் போது பரலோகம் போயிடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் பைபிள் அவர் மேலே உள்ள அன்பில் ஜெபம் பண்ணும்போது, அவர் மேலே உள்ள அன்பில் பைபிள் வாசிக்கும்போது, அவர் மேலே உள்ள அன்பில் ஆராதிக்கும் போது, அவர் மேலே உள்ள அன்பில் அந்நிய பாஷை பேசும்போது, வேதம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாறுவீங்க. வேதம் சொல்ல, யாக்கோபே நீ பூ பூத்து காய் காய்த்து பூமியை பலனால் நிரப்பும் காலம் வரும். ஏன் ஆபிரகாமை விட்டுட்டு ஈசாக்கை விட்டுட்டு யாக்கோபு பலனால் நிரப்பும் அப்படின்னா, வேதம் சொல்லுது அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற யாக்கோபு என்கிற சந்ததி. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேளையில் கூட ஹல்லேலூயா கேட்ட வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நித்தமும் உடைய சமூகத்தை தேடுவேன், நான் இருக்கிற இடத்தை நான் தீர்மானிக்கிறேன். 2வதாய் தேவனுடைய ஆலயத்தில் நான் காத்திருப்பதை தீர்மானிக்கிறேன். 3வது தானியேலை போல
தீட்டுப்படுத்தாதபடி நான் தீர்மானிக்கிறேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நல்ல தீர்மானத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். உங்களுடைய ஆலய ஆராதனையிலே சரியான நேரத்தில் கலந்து கொள்ள, ஆண்டவரை தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள, தேவ சித்தப்படி இருக்க வேண்டிய இடத்துல இருக்க எனக்கு உதவித்தார். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். பன்னீர் என்னப்பா? ஓகே, தேங்க்யூ. வாங்க. அருமையான மனோஜ் ஹெப்ஸ்